நம்ம பரோட்டா செய்யலாங்க இன்றைக்கி. அதுக்கு வந்துட்டு அணில் மாவு வந்து மைதா மாவு 3/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நடுவில் கொஞ்சம் கேப் பண்ணிவிட்டு ஒரு முட்டையை வந்து நான் உடைச்சி ஊற்றிருக்கேன். அந்த முட்டையை நல்லா கலக்கி விட்டுடலாம். நல்லா வந்துட்டு கலக்கி விட்டு மாவோடு ஒட்டுக்கா பிசைஞ்சிக்கலாங்க. வந்து நம்ம வீட்டிலையே மிருதுவாக பரோட்டா செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். பரோட்டாவே ஃபஸ்ட்டு ஆரோக்கியம் இல்லைங்க, இருந்தாலும் வீட்டில் கொஞ்சம் சுத்தமாக முறையில் நம்ம செஞ்சு தரலாம். பார்த்திங்கன்னா மாவு நல்லா பட்டி விட்டுங்க. அதில் கொஞ்சம் உப்பு, மாவுக்கு தேவையான உப்பு, ஒரு ஸ்பிஞ்ச் அளவுக்கு மட்டும் வந்துட்டு சோடாப்பு, அதாவது ஆப்பச்சோடா சொல்லுவாங்க. ஆப்பச்சோடா வந்துட்டு ஒரு ஸ்பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரைங்க. இந்த கலர் நல்லா வருங்க, இந்த கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி இப்போ வரணுன்னா நம்ம வெள்ளை சர்க்கரை ஆட் பண்ணால் தான் அந்த மாதிரி மேலே லைட் ப்ரௌன் கலரில் வரும். வந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மாவு சர்க்கரை எல்லாத்தையும் ஒட்டுக்கா கலந்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி தெளித்து பிசைய போகிறோம். வந்து மாவை வந்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்காங்க. ஃபஸ்ட்டு மாவில் தூசி ஏதாவது இருக்குங்க, பூச்சி புழுவாக இருக்கும், நம்மளுக்கு தெரியாது. அதனால வந்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த மாவாக இருந்தாலும் நம்ம செய்யலாம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாங்க. ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க. மாவு வந்துட்டு ரொம்ப குழம்பு போனாலும் நல்லா இருக்காது. நம்ம ஓரளவுக்கு ஒரு 80% வந்து தண்ணி தெளித்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் தெளித்து தாங்க பிசைய போகிறோம். ஃபஸ்ட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து உங்களுக்கு பதம் பார்த்தாவே தெரியும். சப்பாத்தி மாவு மாதிரி தாங்க பிசைய போகிறோம். ஓரளவுக்கு பரட்டி எடுத்துக்கலாங்க. தண்ணி பத்தலைன்னு நான் மறுபடியும் ஊற்றிக்கிறேன். நான் எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க தெளித்து பரோட்டா செய்வேன். மாவு பிசைஞ்சு நம்ம பிசைகிற பதத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம பரோட்டா எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுங்க. ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. நான் பார்த்தீங்கன்னா தண்ணி தெளித்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு எண்ணெய் ஊற்றி தாங்க நம்ம பிசைய போகிறோம். எண்ணெய் ஊற்றி பிசைய கையில் இருக்கிறதெல்லாம் நல்லா கையில் இருக்கிற மாவெல்லாம் போய் கை கழுவிடாதீங்க. அப்படியே வந்து எண்ணெயிலேயே போட்டு பிசைஞ்சு எடுத்தோம்னா கையில் இருக்கிற மாவெல்லாம் இதில் ஒட்டி கரெக்டாக வந்துடுங்க. இப்போ எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. எண்ணெய் இது கொஞ்சம் அதிகமாக இல்லைங்க. எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு சுடும்போது எண்ணெய் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்க. இப்போ வந்துட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா மாவை விரிச்சுட்டு பிசையணுங்க. நல்லா பரட்டி எடுங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு பரோட்டா ரொம்ப நல்லா வருங்க. மாவு மட்டும் கொஞ்சம் நல்லா தரமான மாவாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அமுத்தி விட்டு பிசைங்க. மாவை நல்லா பரட்டி விட்டு அமுத்தி விட்டு பிசைங்க. இப்போ இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி நான் இடையில எண்ணெய் ஊற்றி தாங்க பிசைகிறேன். இந்த மாதிரி மாவை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் உருட்டி எடுத்து அமுக்கி விடுங்க. அப்போ தான் வந்துட்டு பரோட்டா வந்துட்டு நல்லா சாஃப்டாக மிருதுவாக இருக்குங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நான் எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக வருங்க. உங்களுக்கு ஹோட்டலுக்கு போய் பார்த்தீங்கன்னா இந்த பரோட்டா சுடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் எண்ணெய் ஊற்றி நல்லா இஷ்டத்துக்கு தெளிப்பாங்க. அதில் வந்துட்டு உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி எண்ணெய்ன்னு கூட தெரியாது. அதனால் நம்ம வீட்லேயே சுத்தமான முறையில் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் ஓரளவுக்கு ஊற்றி பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மாவு கட் பண்ணி எடுத்து அதில் கையில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி மாவை விரிச்சுட்டு பிசைஞ்சு உள்பக்கம் மருந்து மாவை அந்த 2 விரலுக்கு இடையில வெளியில் தள்ளுங்க. இந்த கட்டை விரல் ஆள்காட்டி விரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 விரலுக்கு இடையில அப்படி கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பீடா வந்து ஒரே சைஸில் வரும். நான் கொஞ்சம் பெரிய பீடாவை தான் பிடிக்கிறேன். ஓரளவுக்கு சின்ன பீடா வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துக்கோங்க. நல்ல எண்ணெயை தடவி நம்ம மாவு ஊட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அமுக்கி எடுக்கும்போது மாவு நல்லா உங்களுக்கு ஒரே சைஸில் வரும். எப்பயுமே அப்படியே மேலோடையே பிச்சு எடுக்காதீங்க. உள்ளே இருக்கிற மாவு அப்படியே வெளியே தள்ளுங்க. உருட்டி பிசைஞ்சு மேலே இருக்கிற மாவு உள்ளே தள்ளி உள்ளே இருக்கிற மாவு அப்படியே வெளியே தள்ளுங்க. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுட்டு அதை வந்துட்டு நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுடலாங்க. நான் வந்து தட்டு போட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரம் கழித்து தாங்க எடுத்து பீடா ரெடி பண்ணுறேன். இப்போ வந்துட்டு இதில் நம்ம எண்ணெய் தடவி மேலே தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க.
எப்பயுமே ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் கூட ஊறினா நல்லா தாங்க இருக்கும் மாவு. நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நம்ம வந்துட்டு வீட்லேயே செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கும் ஒரு திருப்தியாக இருக்குங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு 3/4 கிலோ மாவுக்கு பார்த்தீங்கன்னா 20 புரோட்டா வந்திருக்கு. எனக்கு பெரிய பீடாங்கனால 20 வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஊறினதுக்கப்புறம் கல்லில் எண்ணெய் தடவி அதில் வந்துட்டு நம்ம புரோட்டா மாவை எடுத்து போட்டுங்க கொஞ்சம் எண்ணெய் நல்லா தடவிக்கலாங்க. சப்பாத்தி கட்டிலே லேசாக விட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் கை இந்த மாதிரி நான் இப்போ சொல்லித்தர மாதிரியே கை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி விசிறினீங்கன்னா மாவு நல்லா விசிற வருங்க. நான் வந்து உங்களுக்கு வீடியோவுக்காக விட்டு விட்டு எடுத்து விசிறதுனால கொஞ்சம் சரியாக விசிற வரல. நான் ஒரே அடியாக வந்து விடாமல் விசிறினேன்னா நல்லா ப்ராப்பராக வருங்க. இப்போயுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. விசிறும்போது பார்த்தீங்கன்னா மாவு நல்லா விரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுடைய மாவு தொடும்போதே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. புரோட்டாவும் நல்லா வரும். இந்த மாதிரி எல்லா பீடாவையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு 10 பீடா மட்டும்தாங்க உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உருட்டின பீடாவிலேருந்து ஒன்று எடுத்துங்க. நம்ம வந்துட்டு கீழே எண்ணெய் தடவி கல்லில் எண்ணெய் தடவி அதுக்கு மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவிங்க. நம்ம உள்ளங்கை வச்சு லைட்டாக அப்படி ரொம்ப அழுத்தி விடாதீங்க. நம்ம ஓரளவுக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே நல்லா விரிஞ்சு வந்துடுங்க பரோட்டா. அதுக்கப்புறமா நம்ம கல் வந்துட்டு காஞ்சிட்ருக்கு. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதுக்கு மேலே நம்ம வந்து பரோட்டா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்குங்க. எண்ணெய் கம்மியாக போச்சுன்னா முறுக்கு மாதிரி ஆகிடும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. பார்த்திங்கன்னா பரோட்டா வந்துட்டு நம்ம சர்க்கரை சேர்த்திக்கிறதுனால மேலே நல்லா ப்ரௌன் கலராக வரும். அந்த ப்ரௌன் கலராக வந்தால் தாங்க பரோட்டா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வைக்காதீங்க. ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டெடுங்க. அதே மாதிரி ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வச்சிடாதீங்க. சர்க்கரை போட்டுறதுனால மேலே நல்லா தீஞ்சு வந்துடும். எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அதே மாதிரி நம்ம உருட்டும் போதும் பார்த்திங்கன்னா எண்ணெய் நிறைய ஊற்றி விட்டுருந்தீங்கன்னா இங்கே ஊற்றுற எண்ணெயை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். மாவு எண்ணெயில் ஊறி வரும்போது பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குங்க. பார்த்திங்கன்னா நம்ம பரோட்டா வெந்து வந்துருச்சு. இதை நல்லா 4 பக்கம் 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு சின்ன கல் தாங்க இருக்குது. அதிலே வந்துட்டு ஒவ்வொன்றா தாங்க சுட்டு எடுத்தேன். இப்போ 4 பரோட்டா நான் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. அதை நம்ம வந்துட்டு சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி எடுத்து போட்டுங்க. ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம நல்லா 2 பக்கமும் போட்டு தட்டி எடுத்து வச்சோம்னா சாஃப்டான பரோட்டா வீட்லேயே ரெடி ஆயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது தெரியுங்களா பரோட்டா. கடையில் செய்கிற பரோட்டா மாதிரியே இருக்குங்க. எங்கள் பசங்க ஒரு தடவை நான் செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் எப்போயுமே அடிக்கடி வீட்டிலே பரோட்டா செய்ய சொல்லி கேட்பாங்க. நம்மளுக்கு வந்து செலவும் கம்மிங்க. இந்த பரோட்டா கடையில் 15 ரூபா போடணும். நம்ம வீட்லேயே வந்துட்டு இப்போ 20 பரோட்டா வந்திருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு 300 ரூபா கணக்கு வந்துடுங்க. நம்ம வீட்டில் ஒரு 100 ரூபா செலவு பண்ணால் போதும். நம்ம 20 பரோட்டா எடுத்துடலாம். அதுக்கு சால்னா ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு வடச்சட்டியில் 2 ஏலக்காய், 2 பட்டை, சின்ன சின்ன பட்டையாக 2 பட்டை, ஒரு அன்னாச்சி பூங்க, அதுக்கப்புறம் லவங்கப்பூ 2, கொஞ்சம் கொத்தமல்லிங்க எல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இது கூடயே நம்ம பெரிய வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டுடலாங்க. இது வந்துட்டு இந்த மசாலா வந்து கொஞ்சம் கம்மியாக இப்படி ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 ஸ்பூனு கொத்தமல்லி, லவங்கம், அன்னாச்சிப்பூ. அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து சின்ன தக்காளியே ஒரு 1.5 தக்காளி போட்டுக்கோங்க. பெரிய தக்காளி இருந்தால் 1 தக்காளி போட்டுக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 4 வெங்காயம் போட்டுக்கலாங்க. 4-5 வெங்காயம் உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு ஆளுங்க இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. நம்ம வந்து இதில் எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி அதிகமாக போட்டிங்கன்னா தக்காளி சாம்பார் மாதிரி ஆயிருங்க, சால்னா மாதிரி இருக்காது. அதனால் தக்காளி கம்மியாகவே போட்டுக்கலாங்க. தக்காளி கம்மியாக போட்டு வெங்காயம், தக்காளி, இந்த பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் போட்டு வதக்கி விட்டுங்க. இதில் நம்ம அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, தேங்காய், சோம்பு இதெல்லாம் போட்டு வதக்க போகிறோம். சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு 4 பல், இஞ்சி ஒரு சிறிதளவு மட்டும் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் போட்டுக்கலாம்.
அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு 3 கீத்து தேங்காய் மட்டும் போட்டுக்கலாங்க, சின்ன கீத்தா. இதில் நம்ம பொட்டுக்கடலை போட்டு அரைக்கிறதுனால நம்மளுக்கு சால்னா கொஞ்சம் சேர்த்தியே கிடைக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சால்னா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயமும் பொட்டுக்கடலை தேங்காயும் சேர்த்து போட்டுக்கோங்க. நம்ம இது வதக்கி எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து தாளிச்சு விட்டா தீந்துச்சிங்க. இதில் கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம காரெல்லாம் எதுவும் இப்போ போடலைங்க. நம்ம வந்துட்டு ஆட்டி எடுத்ததுக்கப்புறம் தான் தாளிச்சதுக்கப்புறம் தான் நம்ம காரமே போட போகிறோம். மிக்சி ஜாரில் சேர்த்து இது நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதில் பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டு அரைச்சிக்கலாங்க. எனக்கு குழம்பு ஓரளவுக்கு கம்மியாக இருந்தாவே போதும்னு சொல்லி நான் வந்து 3 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் 2 பச்சை மிளகா அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாங்க. நான் பச்சை மிளகா போடலை, நீங்கள் வேணால் போட்டு தாளிச்சிக்கலாங்க. பச்சை மிளகாவை அறுத்து போட வேணாங்க, லைட்டாக கீறி விட்டு அப்படியே போட்டுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே பட்டை லவங்க காரம்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் நம்ம காரமும் சேர்த்த போகிறோம். அதிகமாக காரம் வேணாம், டேஸ்ட்டு சரியாக வராது. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நம்ம தக்காளியெல்லாம் போடக்கூடாதுங்க. வெங்காயம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம அரைச்சி வச்ச மசாலா போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த குழம்புக்கு தேவையான சால்னாக்கு தேவையான காரம் சேர்த்திக்கலாங்க. மசாலா பொருளெல்லாம் சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நான் 1/4 ஸ்பூன் அளவு தாங்க போட போகிறேன். உங்களுக்கு உங்கள் குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்து காரம் சேர்த்த மாட்டாங்க, அதனால் ரொம்ப கம்மியாக சேர்த்துறேன். 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்துட்டு சிக்கன் மசாலா சேர்த்திக்க போகிறேங்க. உங்களுக்கு வந்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, கறி மசாலா தூள் இதெல்லாமே கூட போட்டுக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் அவருக்கு வந்து அல்சருங்கிறதுனால அவர் காரம் சேர்த்த மாட்டாருங்க. அதனால் நான் ரொம்ப கம்மியாக போட்டு தான் குழம்பு வைக்கிறேன். எங்களுக்கே கூட இந்த காரம் பத்தாது, நான் கடைசியாக வேணுங்கிற காரத்தை போட்டுக்குவேங்க. இப்போதைக்கு நான் வந்து லைட்டாக போடுறேன். மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா இதை மட்டும் போட்டு தாளிச்சுட்டுங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அப்படியே எடுத்து ஊற்றிடலாங்க. இதை வந்துட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு, நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுக்கோங்க, பார்த்து அளவாக போட்டுக்கோங்க. இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாங்க. சால்னா உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த புரோட்டாக்கும் சால்னாக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதில் நீங்கள் வந்து பிரிஞ்சி இலை வேணாலும் போட்டுக்கலாங்க. தாளிக்கும் போது மசாலா டேஸ்ட் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் எல்லாமே போட்டுக்கலாம். நான் வந்து மசாலா டேஸ்ட்டு கம்மியாக வேணுங்கிறதுனால ஓரளவு கம்மியாகவே எல்லாம் சேர்த்திருக்கேன். பட்டை லவங்க காரம்லாம் ரொம்ப அதிகமாக போடும்போது தொண்டையில் அது தனியாக தெரியுங்க. நம்மளுடைய சால்னாவும் புரோட்டாவும் ரெடி ஆகிடுச்சிங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புரோட்டாவும் சால்னாவும் ரெடி ஆகிடுச்சு. சமீர் புரோட்டா எப்படி இருக்கு? பார்த்தீங்கன்னா குழம்பு லைட்டாக உப்பு போத்துலையா? நம்ம எப்படி அதெல்லாம் ரெண்டும் நல்லா இருக்கா? கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.